ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் டீ போடுற நேரத்துக்குள்ளே. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் சேர்த்துக்கோங்க. கோஸ் ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சியும் கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதில் 1/4 அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்லே தண்ணி ஊற்றிடாதீங்க, தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது, தெளிச்சிக்கலாம். அப்படியே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல பார்க்குறதுக்கு தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு தான் நம்ம எண்ணெயில் போடுவோம். அப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். இது டீப் ஃப்ரை அப்படின்றதுனால எண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காய்ந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை வடை மாதிரி தட்டி போட போகிறோம். பாருங்கள், வடை பக்குவத்துக்கு எடுத்து இப்படி தட்டிக்கலாம். எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டியது தான். எண்ணெய் காய்ந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தான் சேர்க்கணும். இல்லைனா உடனே மேலே மட்டும் தீஞ்சு போயிடும், இல்லைனா வெந்தா மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமலே இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. தன்னாலேயே நல்லா வெந்து மேலே மிதக்கும். இந்த மாதிரி இந்த பக்குவம் வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே இந்த ஸ்நாக்ஸு கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது கோஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இப்போ 2 பக்கமே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு, எடுத்தாச்சு. சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸை நொடியில் ரெடி பண்ணிட்டோம். இப்படி தட்டி போட்டும் நம்ம இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். இன்னொரு மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிள்ளி போடுவோம் இல்லைங்களா, கிள்ளு வடை, அந்த மாதிரியும் போடலாம். இப்போ நான் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிள்ளு வடை பக்குவத்தில் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம வடை மாதிரி போடுறப்பவாவது மேலே வெந்திருக்கும், உள்ளே வேகுமோ வேகாதோ அப்படின்ற டவுட் இருக்கும். இப்படி கிள்ளி பகோடா மாதிரி போடுறப்ப நமக்கு போடுறதும் ஈஸி, அப்படியே எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி சட்டுன்னு ரெடி ஆகிடும். உள்ளே மேலே இப்படி எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ கிள்ளு வடை மாதிரியும் நான் செஞ்சு காமிச்சிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மறக்காமல் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.